ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் ரஞ்சித். இன்னைக்கு நம்ம 12th மேக்ஸ் யூனிட் 12ல டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸில் எக்ஸசைஸ் 12.1ல ஃபஸ்ட்டு சம் பார்க்குறோம். கீழே கொடுத்துருக்கக்கூடிய செட்ஸ் எல்லாத்துக்குமே ஸ்டார்ன்றது பைனரி ஆப்ரேஷனா அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பைனரின்னு வந்திருக்கு. இங்கே பைனரி அப்படின்னா என்னன்னா க்ளோஷூர்னு அர்த்தம். க்ளோஷூர்னா உங்களுக்கு தெரியும், இந்த 5 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி க்ளோஷூர் ப்ராப்பர்ட்டி. க்ளோஷூர்னா என்னன்னா ஒரு எலமெண்ட் வந்து ஒரு செட்டில் இருக்குது அப்படின்னா அது தனித்தனியாக அந்த செட்டில் இருக்கும்போது அது சம் ஆப்ரேஷன், ஏதோ ஒரு ஆப்ரேஷன் கூட அது கலக்கும் போதும் அது அந்த செட்டில் இருக்கணும். அதாவது இந்த ஆப்ரேஷன் எல்லாமே ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டாரு, காம்போசிஷன் அப்படின்ட்டு வேரியஸாக இருக்குது. இதில் என்ன சொல்லுவாங்க, டாட் ப்ராடக்ட்டை பொறுத்து, அதாவது மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஏன்றது ஆறில் இருக்குன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஏன்றதுக்கு நம்ம ஏதாவது ஒரு 2ன்னு வச்சுப்போமே. ஸோ 2ன்றது ரியல் நம்பர் தான். ஸோ இங்கே ஆர்ன்றது ரியல் நம்பரை குறிக்குது. அடுத்தது பின்றது எங்கே இருக்குது, ஆறில் இருக்குது. அதாவது பின்றது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 2வும் எங்கே இருக்கும், ரியல் நம்பராக தான் இருக்கும். ஃபார் கேஸ் 2ன்றது -2ன்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சிங்களேன். இங்கே -2 கொடுத்தோம்னா பிக்கு பதில் மாடுலஸ்குள்ளார வரும்போது என்ன ஆகிடும், மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், மாடுலஸும் எங்கே இருக்குது, ஆறில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஏவும் ஆறில் இருக்குது, பியும் தனியாக ஆறில் இருக்குன்னா அது ரெண்டும் சேர்ந்து இருக்கும் போதும் ஏ டாட் மாடுலஸ் பி, அது ரெண்டும் மல்டிப்ளேயில் இருக்கும்போது எங்கே இருக்கும், ஆறில் இருக்கும் கண்டிப்பாக. அப்போ இங்கே ஏ டாட் மாடுலஸ் பின்றது என்ன வச்சுருக்கிறோம், ஏ ஸ்டார் பி. அதாவது இந்த கண்டிஷனில் கண்டிப்பாக எங்கே இருக்கும், ரியல் நம்பராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். தேர்ஃபோர் எஸ், ஆன்சரில் பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு இருக்கும். எஸ் ஸ்டார் இஸ் பைனரி ஆன் ஆர். ஆறில் வந்து ஸ்டார் வந்து பைனரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. ஏன்னு ஒரு செட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சம் நம்பர்ஸ் இருக்கு, 1 2 3 4 5ன்னு. இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், ஏ ஸ்டார் பி இந்த ஆப்ரேஷனை சப்மிட் பண்ணும்போது மினிமம் ஆஃப் ஏ கமா பி, இது இந்த ரெண்டு நம்பரில் எது மினிமம் வேல்யூவாக இருக்கோ அதுவும் இந்த ஏவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏன்றது 1ன்னு எடுத்துக்கிறேன், ஸ்டார் பின்றது 2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ மினிமம் ஆஃப் 1 கமா 2. இந்த 1 2ல் மினிமம் நம்பர் எது பாருங்க, 1. அந்த 1ன்றது ஏவில் இருக்கணும். இருக்குங்களா, கண்டிப்பாக இருக்குது, இந்த செட்டில் குள்ளார தான் இருக்குது. ஸோ 1 பிலாங்ஸ் டு ஏன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 3ன்னு எடுத்துக்கிறேன், பிக்கு பதில் 4ன்னு எடுத்துக்கிறேன். மினிமம் ஆஃப் 3 பி 4. 3க்கும் 4க்கும் மினிமம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டில் எது சின்ன நம்பரு, 3 தான். ஸோ இந்த 3ன்றது கண்டிப்பாக அந்த செட்டு ஏவில் இருக்குது. ஸோ நம்ம எந்த ரெண்டு நம்பர் எடுத்தாலும் அதனுடைய மினிமம் வேல்யூவும் எங்கே இருக்கும், அந்த செட்டில் தான் இருக்குது. அப்படின்னா எஸ் ஸ்டார் இஸ் பைனரி ஆன், இது வந்து ஏன்னு சொல்கிறதால ஏ. தட்ஸ் ஆல். அவ்வளோதான், வெரி ஈஸியஸ்ட் ஒன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்கில் தான் கேட்பாங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஏ ஸ்டார் பின்றது ஏ ரூட் பி அப்படின்னு இருக்கு, இஸ் பைனரி ஆன் ஆர். இப்போ மறுபடியும் ரியல் நம்பர்ஸில் வந்துடுறாங்க. ஸோ ரியல் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் நம்பர்ன்றது ரேஷனல் நம்பர், இர்ரேஷனல் நம்பர், இன்டிஜர்ஸ், ஹோல் நம்பர், நேச்சுரல் நம்பர்ஸ், இது எல்லாம் சேர்ந்தது தான் ரியல் நம்பர்ஸ். ஸோ எக்ஸப்ட் ரியல் நம்பர் என்னது, இமேஜினரி. இமேஜினரினா என்னது, ஐ வரணும். ஸோ ஐன்றது இமேஜினரி நம்பர். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சமூகம் தொடர்பு உண்டு. ஸோ இதில் இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் பாருங்கள், ஏ டாட் மாடுலஸ் பி இருக்குது, இங்கே ஏ ரூட் பி இருக்குது. ஸோ மாடுலஸ்க்கும் ரூட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடுலஸ்குள்ளார உங்களுக்கு மைனஸ் வரும்போது பாருங்கள், மாடுலஸ்குள்ளார மைனஸ் வரும்போது உங்களுக்கு என்ன ஆகிடும், ப்ளஸ்ஸாக மாறிடும். இதுவே ரூட்டுக்குள்ளார மைனஸ் வரும்போது என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூட் பி ஐன்னு வந்துடும். இமேஜினரி ரூட்டுக்குள்ளார மைனஸ் வரும்போது என்ன ஆகிடும், ஐன்னு வந்துடும். ஸோ இப்போ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், ஏன்றது 3ன்னு எடுக்கிறேன். ஸோ 3ன்றது கண்டிப்பாக ரியல் நம்பர் தான். ஸோ ஏ பிலாங்ஸ் டு ஆர், ஆரில் இருக்கும். பட் பின்றது ரியல் நம்பர் தான். -4ஆக இருக்கும்போது அது ரியல் நம்பர் தான். +4னாலும் -4னாலும் அது ரியல் நம்பர் தான். பட் இங்கே வந்து ரூட் பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரூட்ன்றது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா, +4ஆக இருந்தால் ரூட் 4க்கு 2ன்னு எடுத்துக்கலாம், அது ரியல் நம்பர் தான். பட் இங்கே -4 நம்ம எடுத்துட்டோம்னா மைனஸ்குள்ளார ரூட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூட்டுக்குள்ளார மைனஸ் வந்துச்சுன்னா என்ன ஆகிடும்னு சொன்னேன், ஐயா மாறிடும். ஸோ ஐயா மாறிடுச்சுன்னா ஐ இமேஜினரி. தேர்ஃபோர் இமேஜினரின்றது நாட் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். ஸோ ஏன்றது ரியல் நம்பராக இருக்குது, ரூட் பின்றது ரியல் நம்பர் கிடையாது. தேர்ஃபோர் அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ ரூட் பி நாட் பிலாங்ஸ் டு ஆர். அப்போ இது வந்து ரியல் நம்பராக இல்லைனா கண்டிப்பாக
ஏ ஸ்டார் பின்றதும் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். தேர்ஃபோர் இதில் எஸ்ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இதில் வந்து நாட் பிலாங்ஸ் டுன்றதால நோ, ஸ்டார் இஸ் நாட் பைனரி. ஸ்டார் இஸ் நாட் பைனரி ஆன் ஆர். ஆரை பொறுத்து ஸ்டார்ன்றது பைனரி கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.